Good morning, friends. Welcome to Unique Eyes Academy. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதே சைட் பை சைடாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன டிகிரி நம்ம எடுக்கணும்? ஸோ எந்த டிகிரி வந்து பெஸ்ட் டிகிரியாக இருக்கும்? இன்னும் அதே மாதிரி நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ இதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி வரதுனால இந்த வீடியோஸ் போடுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம யூனிக் ஐஎஸ் அகாடமியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேட்சஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூபிஎஸ்சி சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டாப்பர்ஸ் எல்லாமே காலேஜ் படிக்கும்போதே சைட் பை சைடாக அவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். சரிங்களா? அண்ட் ஈவன் நம்ம தமிழ்நாடு டாப்பராக இருக்கக்கூடிய நான் டாப்பராக வந்து நாராயண சர்மா நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருந்தாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே சைட் பை சைடாக நம்ம இன்ஸ்டியூட்டில் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணார். அதே மாதிரி இங்கேன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போதே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அது ரிலேட்டடான அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் போகும். அதுக்கப்புறம் அதில் டீப்பான ப்ரிப்பரேஷன் போகும். இன்னும் அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு விச் டிகிரி இஸ் பெஸ்ட் அப்படின்ட்டு தான். அப்போ எந்த டிகிரி அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அந்த மெயின் எக்ஸாமினேஷன்றது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். யூபிஎஸ்சி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், சிலபஸ் எல்லாமே. யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜில் இருக்கும். ப்ரிலிம்ஸ்ன்றது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன், மெயின்ஸ்ன்றது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்றது பர்சனாலிட்டி டெஸ்ட். மெயின் எக்ஸாமினேஷனில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு சப்ஜெக்ட் 2 பேப்பராக இருக்கும். சப்ஜெக்ட் ஒன்று தான், பேப்பர் 2. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிகிரி நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 48 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே எடுக்கலாமா அப்படின்னா, எல்லாம் எது வேணா எடுக்கலாம். ஆனா எதுல நமக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனா யூபிஎஸ்சின்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம அந்த கட் ஆஃப்குள்ள வரணும். அது மட்டும் இல்ல, அந்த டைமிங்குள்ள நம்ம அந்த சிலபஸை முடிக்கணும், எல்லாமே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஸோ அதுக்கான நமக்கு அசிஸ்ட் பண்றதுக்கான ஃபேக்கல்ட்டிஸும் இருக்கணும். அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும், சோர்ஸ் புக் அவைலபிலிட்டி இருக்கணும், ஒர்க்கும் ஈஸியாக இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸோ, சோஷியாலஜியோ, ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரபியோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ, இல்லை அக்ரிகல்ச்சரோ, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து ஜென்ரலாக அவங்க ஆப்ட் பண்ணுவாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து ஆப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எடுக்கும்போது உங்களுக்கு மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல 250 500 மார்க்ஸ் வந்து இதுலயே கவர் ஆயிடும். கிட்டத்தட்ட இதுலயே நமக்கு 500 மார்க்ஸ் கவர் ஆகுறதுனால மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 1750க்கு நம்ம எழுதுவோம். 1750 தான் வந்து டோட்டல் மார்க் அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ் பேப்பர். அப்போ 1750ல இங்க ஒரு 250, இங்க ஒரு 250, 500 மார்க்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல கவர் ஆகும். ஒன்னு. ரெண்டாவது மெயின்ஸ் ஜிஎஸ்ல ஒரு 130 மார்க்குக்கு நமக்கு கவர் ஆகும். 2. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 630 மார்க்குக்கு நீங்க என்ன ஆப்ஷனல் எடுக்கிறீங்களோ அதை வச்சு கவர் பண்ணிட முடியும். அப்போ உங்களோட ஒர்க் பர்டன் ரெடியூஸ் ஆகும். நீங்க வந்து வேற ஏதோ ஒரு டிகிரி போட்டீங்க அப்படின்னா அந்த டிகிரியும் நீங்க படிக்கணும். சைட் பை சைடா நீங்க யூபிஎஸ்சியோட ஜிஎஸ்சியும் படிக்கணும். சரிங்களா? இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸோ, ஹிஸ்டரியோ, ஜியாகிரபியோ, சோஷியாலஜியோ, இல்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% அதுல கவர் ஆயிடும். ஜிஎஸ்ல ஒரு 40% கண்டிப்பா கவர் ஆயிடும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது. அப்ப அது ரிமைனிங் 50 to 60% நம்ம செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணா போதும். அதுக்கான டைம் டியூரேஷன் நமக்கு கொஞ்சமா இருந்தாலே போதும். அது மட்டும் இல்ல, அந்த சப்ஜெக்டும் நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கான அசிஸ்ட் பண்றதுக்கான ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃபேக்கல்டி அப்படின்றது அவைலபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கான ரிசோர்ஸ் புக்கும் இருக்கும், அதுக்கான கைடன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கைடன்ஸ் வந்து பொதுவா இங்க இருக்காது.
இங்கேன்ட்டு இல்ல, கோயம்புத்தூர்ன்ட்டு இல்ல, சென்னை, ஈவன் டெல்லிக்கு போனா கூட நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆனா அதுக்கான கைடன்ஸ் இருக்கான்னா கிடையாது. அதுக்கான சோர்ஸ் புக் இருக்கான்னா கிடையாது. அதுக்கான ஃபேக்கல்டீஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ பொதுவா இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால கட் ஆஃப்குள்ள வரணும். கட் ஆஃப்குள்ள வரணும்னா அதிகமா ஸ்கோர் பண்ணணும். அப்ப அதிகமா ஸ்கோர் பண்ணணும்னா எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தா நம்ம அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும்ன்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க பொதுவா நீங்க காலேஜ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயன்ஸோ, இல்ல ஹிஸ்டரியோ, இல்ல சோசியாலஜியோ, இல்ல ஜியோகிராஃபியோ, இல்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஈவன் அக்ரிகல்ச்சர் கூட ஓரளவுக்கு நமக்கு ஜிஎஸ்ல கவர் ஆகும். அப்ப அக்ரிகல்ச்சரோ இந்த மாதிரி எது வேணா எடுக்கலாம். ஈவன் லா கூட படிச்சா படிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டா இருக்கும் நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு டயலமா இருக்கும். இதை படிச்சுட்டு நமக்கு ஒரு வேலை கிளியர் பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கும். அப்போ நீங்க நீங்க நினைக்கிற மாதிரியான பிகாமோ இல்ல வேற எந்த டிகிரியோ வேணாலும் எடுத்துக்கலாம். தப்பே கிடையாது. நீங்க லிட்ரேச்சர் கூட எடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி டிகிரி எடுத்தாலும் சைட் பை சைடா நீங்க யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். ஸோ இதுதான் எடுக்கணுன்ற கம்பல்சரி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் சைடு இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வேற டிகிரிஸ் எடுத்துக்கிட்டே சைட் பை சைடா நம்ம யூபிஎஸ்சிக்கான சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். மேபி நீங்க இந்த ஆப்ஷனலையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே உங்க டிகிரியும் சைட் பை சைடா பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. ஸோ இதுக்கு பெரிய கிளாஷ் ஆகுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 months ஒர்க், அவ்வளவுதான். அந்த 3 to 4 months எக்ஸ்ட்ரா இதுக்காக நம்ம உட்கார்ந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு ஒர்க் தானே தவிர மற்றபடி இதுக்கும் அதுக்கும் பெரிய கிளாஷஸ் நடந்து இதனால அது வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதனால என்ன அப்படின்னா நீங்க டிகிரி படிக்கும்போது எது எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவா இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அது சூட்டபிளா இருக்கும். அது வந்து உங்களோட ஒர்க் பர்டனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஓகே. அப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுனால வேற ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சிக்காக நீங்க வைடா டீப்பா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ அப்பியர் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன், குரூப் டூ எக்ஸாமினேஷன் அண்ட் ஈவன் பேங்கிங் எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் அதுக்குள்ள கவர் ஆகும். ஆனா அது ஃபுல்லா கவர் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் எழுதுறீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை நம்ம தாராளமா கிளியர் பண்ணிட முடியும். ஆனா குரூப் ஒன் மெயின்ஸ்னு போகும்போது கம்பல்சரி நம்ம ஸ்கூல் புக்கை தரவு பண்ணியிருக்கணும், ஸ்கூல் புக். அப்போ அதுக்காக ஒரு 2 to 3 months நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும். இதே மாதிரி பேங்கிங், எஸ்எஸ்சி இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா இதை வச்சே இதுலயே நமக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாமே கவர் ஆகும். பட் இருந்தாலும் அங்க போகும்போது அதுக்கான ஷார்ட்கட்ஸ், அதுக்கான சில டெக்னிக்ஸை நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 months ஒர்க் எடுக்கும். அதாவது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே மத்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம் மாதிரி ஆயிடும். ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படின்றது இதோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல நீங்க இதுக்காக படிச்சிட்டீங்கன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதும் ரொம்ப ஈஸியாவே தெரியும். ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நம்மளே படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குமே அது வந்து உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன அப்படின்னா நீங்க தைரியமா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நீங்க ஒரு ஒரு தெளிவான ஒரு பிளான் போட்டு நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸோ ஒரு 4 இயர்ஸோ நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகட்டும், இல்லை டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் ஆகட்டும், அந்த 3 இயர்ஸை ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 21 இயர்ஸ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க தாராளமா சிவில் சர்வீஸை கிளியர் பண்ணலாம். அப்படி நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா அந்த யங் ஏஜ்ல நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சீஃப் செக்ரட்டரி வரைக்குமே உங்களுடைய ப்ரமோஷன் வந்து போகும். ஒரு பெரிய டாப் லெவல் வரைக்குமே நம்ம வந்து அந்த சர்வீஸ் வாங்க முடியும். ஒருவேளை ஒரு 25ல 26ல 27 28 இந்த மாதிரி ஏஜ்ல நம்ம சர்வீஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த சீஃப் செக்ரட்டரி இந்த போஸ்ட் வரைக்கும் நம்ம போக முடியாது. பட் நீங்க 21 22 23க்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா பொதுவா ஸோ இந்த ஏஜுக்குள்ள நம்ம சர்வீஸ் வாங்குறோம் அப்படின்னா இந்த டாப் லெவல் போஸ்ட் வரைக்குமே நம்ம போக முடியும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிகிரி படிக்கும்போதே சைட் பை சைடா படிக்கணும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம டிகிரி படிக்கும்போது டிகிரிக்குமே ஒர்க் இருக்கும். அந்த காலேஜ் போகணும், அங்க கொடுக்குற ஒர்க் எல்லாம் நம்ம பார்க்கணும். பட் த சேம் டைம் நம்ம இந்த ஒர்க்கையும் பார்க்கணும். அப்போ நிறைய ஒரு பர்டன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணும்போது அந்த பர்டனை நீங்க தாங்கி தான் ஆகணும். ஸோ என்ன சார் செய்யணும் அப்படின்னா
இதுக்காக ரெகுலரா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்க செப்பரேட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு டைம் அலாட்மென்ட் பண்ணணும். உங்களுடைய செமஸ்டர் சமயத்த தவிர மத்த எல்லா டைம்லுமே அதுக்காக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படின்றத ரெகுலரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அத ப்ராப்பரா போகணும். அதே மாரி நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கூட, அந்த கிளாஸஸ ஆப்சென்ட் இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒருவேள கிளாஸ் ஆப்சென்ட்டா இருந்தீங்கன்னா கூட, நீங்க அதுக்கான அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ ஃபாலோ பண்ணணும். இல்ல அதுக்குண்டான வீடியோ கிளாஸஸ ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து கோப் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க வந்து ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்துட்டு 10 நாள் வராம, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தெளிவா பிளான் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த காரணத்த கொண்டு நீங்க விடக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க யுபிஎஸ்சில டாப்பரா வரலாம். அது மட்டும் இல்ல, நீங்க யங் ஏஜ்ல போகும்போது ஒரு பெரிய லெவல்ல நீங்க போய் சேரலாம். உங்களுடைய லைஃப் மட்டும் இல்ல, டோட்டலா நீங்க உங்களுடைய ட்ரீம் வந்து அதுல ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால என்ன அப்படின்னா, யுபிஎஸ்சி பிரிப்பேர் பண்ணலாமா, வேணாமான்றத தாராளமா பண்ணலாம். நம்ம யுனிக் ஐஏஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம யுனிக் ஐஏஎஸ் அகாடமில யுபிஎஸ்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்சஸ் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ரெகுலர் ஈவினிங் 5 to 5:30 to 7:30 ஆகட்டும், இல்ல வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே பேட்ச் ஆகட்டும். அண்ட் மார்னிங் அப்படின்றது ஃபுல் டைம் பிரிப்பரேஷன் பேட்ச். ஸோ ஈவினிங் வீக்கெண்ட்ன்றது எஸ்பெஷலி ஃபார் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்க ஆஃப்லைன் வந்து தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க அன்னைக்கு வர முடியலன்னா, ஆன்லைனும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வர முடியலன்னா, வீடியோ கிளாஸ் அக்சஸும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்க உங்களுக்கு குடுப்போம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு. செப்பரேட் டெஸ்ட் ஷெட்யூலும் இருக்கு. நீங்க வொர்க் பண்றதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா, 100% நாங்க வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். அது மட்டும் இல்ல, இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் இருக்கும். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா கூட, நீங்க தாராளமா எனி டைம் வந்து நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல ஆர் ஃபோன் பண்ணியும் நீங்க டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான அசிஸ்டன்ஸும் நாங்க 100% உங்களுக்கு பண்ணி குடுப்போம். நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா யுனிக் ஐஏஎஸ் அகாடமி வாங்க. உங்களுக்கு சர்வ் பண்றதுக்காகவே நாங்க காத்துட்டு இருக்கோம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.